என் குழந்தைகளுக்கு என்னால படிப்பு மட்டும்தான் மாப்ள கொடுக்க முடிஞ்சது. வசதியான வாழ்க்கையில அவங்கள வளர்க்க முடியல. அத்தை, வசதி தேவையில்ல. வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதை கொடுத்து வளர்த்துருக்கீங்க. 10 மாசம் சுமந்து பெத்து வளர்க்குற தாயை விட நீங்க உயர்ந்துட்டீங்க. எவ்வளவு போராட்டத்தை எதிர்த்து நின்னு ஜெயிச்சிருக்கீங்க. ரியலி கிரேட். எனக்கு ஒரு அழகான அன்பான மனைவியையும் கொடுத்திருக்கீங்க. ஸோ மெனி தேங்க்ஸ். நேற்று திருவான்மூரில் இருக்கிற அந்த மனோகரி இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் நானும் கேஸ் நடத்துகிறனே அட்வொகேட் அவரும் போயிருந்தோம். இனிமே மனோகரி இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் நீங்களே ரன் பண்ணலாம். இப்படி தடலடியா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் வருவாங்கன்னு அவர் நினைச்சே பார்க்கல. மனுஷன் ஆடி போயிட்டார். அது 5 கிரவுண்ட் இடத்துல இருக்கு. அவர் இது வரைக்கும் இல்லீகலா அனுபவிச்சு தப்புன்னு தான் ஒத்துக்கிட்டார். சட்டப்படி நடக்கிறேன்னு சொல்லிட்டார். நீங்க விரும்பினா கேஸ் போடலாம், இல்ல சமரசமாவும் போகலாம். இது வரைக்கும் நீங்க இழந்த தொகை உங்களுக்கு வந்துடும். பாவம் மாப்ள, நடத்துறவர் நல்லா இருக்கட்டும். நான் இது வரைக்கும் அப்படி ஒன்றும் இருக்கிறதையே மறந்துட்டேன். என்னோட குழந்தைங்கள உழைச்சுதான் வளர்த்தேன். அத்தை, இப்ப நீங்களும் உங்க பொண்ணும் பெரிய முதலாளி ஆயிட்டீங்க. சிரித்தான் கோகுல். அதையெல்லாம் அனுபவிக்க இப்ப கமலா அண்ணி இல்லை. நான் ஒரு சுறா நேசிச்ச வளர்த்த என்னோட மனம் இல்லை, அண்ணனும் இல்லை. இனி அதெல்லாம் ஆமாவுக்கும் உங்களுக்கும் தான் மாப்பிள்ள சேரணும். நான் உங்க கல்யாணத்துல ஒன்றும் பெருசா செய்யல, ஏதோ பேருக்கு செஞ்சேன். அது ஆமாவை பெத்தவங்களோட அன்பு பரிசுன்னு நீங்க தான் ஏத்துக்கணும். எனக்கு இந்த பெட்டிக்கே போதும். இது வரைக்கும் யாருமே இல்லாத காட்டுக்குள்ள இருந்த மாதிரி தான் நினைச்சேன். மன போனப்போ யாருமே இல்லாத தனி ஆளா தவிச்சிருக்கேன். ஆமாவை இவ்வளோ பெரிய குடும்பத்துக்குள்ள கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாப்ல. இப்போ இந்த நிலை வரைக்கும் வரத்துக்கு நீங்க தான் காரணம் மாப்ள என்றாள். ஒரு நாள் நான் ஆமோ என்ற பேருக்கு என்ன மீனிங்னு கேட்டேனே, நினைவிருக்கா? அப்போ ஆமதித்தா மீன்ஸ் ஹாப்பினஸ்ன்னு சொல்லிட்டு, பேர்ல தான் ஹாப்பினஸ்ன்னு இருக்கு, ஆனா லைஃப்ல இது வரைக்கும் எந்த ஹாப்பினஸும் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணியே. இப்போ ஆமதித்தா மீன்ஸ் ஹாப்பினஸ் தானே ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன். ஆனா பணம் வந்ததுனால இல்ல. எனக்கு கடவுள் ஒரு அற்புதமான கணவரை கொடுத்திருக்காரே, அதுக்கு தான். நீங்க எனக்கு கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்த எங்க அம்மா தெய்வம்தான். எங்க அம்மா பேச்ச நான் மீறி இருந்தா நீங்க எனக்கு கிடைச்சிருக்க மாட்டீங்களே. அது எப்படி? இது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்ட திருமணம். இது கடவுள் போட்ட முடிச்சு. இல்லாட்டி திடீர்னு உன்னை நான் பார்த்திருப்பேனா? கல்யாணத்துக்கு அப்புறம் நாம பிரிஞ்சிடுவோம்னு ஒரு நாளும் துடிச்சிருக்கேன். ஆனா பாத்தியா, கடவுள் நமக்கு ரொம்ப கெட்டியான முடிச்சா போட்டுட்டார். ஐன்ஸ்டீனுக்கு முன்னாடியே கால நிர்ணய கணக்க நம்மளோட இந்து மதம் கண்டுபிடிச்சிருச்சு. கடவுள் போட்ட முடிச்சபடிதான் கல்யாணங்கிறதும் ஒரு காரணம். அதே நேரம் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை நிரூபிக்கிற மாதிரியும் நம்ம புராணங்கள்ல ஒரு கதையே இருக்கு. சொல்லுங்க, அப்பவே ஏதோ கதை இருக்குன்னீங்க, மறந்தாச்சு. அதுக்குள்ள நிறைய வேற பேச்சுகள் வந்தாச்சு. சொல்றேன், இனிமே உனக்கு தினமும் பெட் டைம் ஸ்டோரி உண்டு. கண்ணடித்து சிரித்தவாறு அவளுக்கு பலராமர் கதையை சொல்ல ஆரம்பித்தான். சொல்லி முடித்ததும், இப்ப சொல்லு, இந்த ஆமாவுக்கும் கோகுலவாச நவநீத கிருஷ்ணனுக்கும் பலமான முடிச்சு போட்டிருக்கார். அவளை இறுக அணைத்தபடி குலுங்கி சிரித்தான். அட, ராமனுக்கு ராமனே, எனக்கு இது ஒண்ணுமே புரியலைங்க. சரி விடு, புரியுற மாதிரி இந்த ராமனே சொல்லுவான்.
உங்க பேரை நினைச்சாலே பயமா இருக்கு. எவ்வளோ நீளம். படிக்கும்போது மிஸ் கிட்ட அடியெல்லாம் வாங்கினது உண்டா? அதெல்லாம் நிறைய உண்டு. முதல்ல நாலும் வரிசையா பொண்ணா பிறந்துட்டாங்க. அப்புறம் எங்க அப்பாவோட விடாமுயற்சியில நான் பிறந்துட்டேன். பலத்த சிரிப்பொலியுடன் சிரித்தாள். இந்த காலத்துல 5 பிள்ளைங்க. மீண்டும் சிரித்தாள் கைகொட்டி. இது எங்க வீட்ல சாதாரணமா நடக்கும். ஃப்ரீ டயத்துல பெரிய என்கொரியே எங்க அம்மா அப்பா கூட நடக்கும். ஏன்பா 4 பொண்ணுங்க அப்புறம்னு சொல்றதுக்குள்ள சிரிச்சிடுவேன் நான். அடுத்து ஆம்பளை புள்ள பிறக்கும், அடுத்து ஆம்பளை புள்ள பிறக்கும் என்ற நம்பிக்கையில் தான்ப்பா அப்பா சொல்லுவார். என்னோட ஜாதகத்துல கண்டிப்பா ஆம்பளை புள்ள இருக்குன்னு வேற சொல்லிட்டான் ஜோசியன். அந்த நம்பிக்கையும் தான். ஆனா ஜாதகம் பொய்யாடலையேடா. 5வதா தங்க விக்கிரகம் மாதிரி நீ பிறந்துட்ட. சந்தோஷத்துக்கு கேட்கணுமா? உனக்கு 3 பேர் வச்சிருக்கேன். கோகுலவாச நவநீத கிருஷ்ணன்னு. சும்மா இல்லடா. அவங்க பேரை கடைசி வரைக்கும் கட்டி காப்பாத்தணும். தாத்தாவோடது. நீ என்ன சொல்லுவார். இப்போ நான் 3 தாத்தா கிட்ட மாட்டிட்டு இருக்கேன். ஆமா, அதை காப்பாத்துறதுக்கு உன் கையில தாம்மா இருக்கு. நான் 15 நாள் கல்யாணத்துக்கு அப்புறமா பெங்களூர் போயிருந்தேனே, நினைவு இருக்காமோ? ம், இருக்கு. அப்ப நான் படாத பாடுபட்டுட்டேன். ஏன் உங்களை யாரும் கவனிச்சுக்கலையாங்க? யாரு கவனிச்சுக்கணுமோ அவங்க அப்பதான் ஏன்னு புரியாம தடுமாறி போயிட்டேன். எதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. கூட வந்திருந்த 2 பேரும் போடா வீட்டில் போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாடான்னு கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா வீடுனா கோயில் மாதிரிம்பார். அப்பதான் நான் அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டேன். கோயில்ல என்ன இருக்குமாமோ? சாமி இருக்கும். ஆனா என்னோட கோயில்ல சாமி இல்லை. புரியலைங்க. சாமிங்கிறத மனைவிங்கிறார் எங்க அப்பா. கணவன் வீட்டுக்குள்ள நுழையும் போது வீட்டுல மனைவி இருக்கணுமாம். அப்பதான் மனசு நிறைவா இருக்குமாம். சிரிச்சியே 5 பிள்ளைங்கன்னு புரியுதா? மீண்டும் பயங்கரமாய் சிரித்தாள். எங்க அம்மா அப்பாவோட தாம்பத்திய ரகசியம்தான். புரிஞ்சுதா? நக்கலாய் சிரித்தவாறு. நீங்க எனக்கு ஒரு கால் கூட பண்ணி பேசவே இல்லையேங்க. நீ தான் என்னைய பிடிக்கலன்னு சொல்லிட்டியே. பின்ன எப்படி பேசுறது? நீ பேசியிருக்கலாம் இல்லையா அம்மோ? அப்ப நான் உங்ககிட்ட பேசியிருந்தா கண்ணா பின்னான்னு உளறி கொட்டி அழுது தீர்த்திருப்ப. அப்பதான் என்ன அறியாம உங்க மேல ஒரு சொல்ல தெரியல. ஓமை காட்ச அப்பவே நான் பேசியிருந்தா நீயும் பேசியிருப்ப. இவ்வளவு ராமாயணம் மகாபாரத கதையெல்லாம் வந்திருக்காதே. உன்னை பார்த்தே ஆகணும்னு நினைப்பு வந்துருச்சு ரொம்பவே. எங்க வீட்டுக்கு நீங்க வந்திருக்கலாம் இல்லையா? நீ தான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். பிடிக்கலன்னு சொன்ன உங்க வீட்டுக்கு எப்படி வர்றது? இருந்தாலும் நீங்க ரொம்ப மோசம். வாசல்ல கார் சத்தம் கேட்டாலே ஓடி வந்து எட்டி பார்த்துட்டு ஏமாந்து போயிடுவேன். அம்மா தினமும் ஃபோன் பண்ணாரு. மாப்பிள்ளை எப்படி இருக்காரு, எப்போ வராருன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. தினமும் எதையாவது சொல்லி சமாளிப்பேன். பொய் சொல்லுவ அப்படித்தானே அம்மா? வேற வழி இல்லையே. எங்க அம்மா மனசு வேதனைப்பட்டுடக்கூடாதே. ஏற்கனவே மன அக்கா வாழ மனம் நொந்து போய் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்களே. ஆனா நீ என்கிட்ட பொய்யே சொல்ல மாட்டேன்னு சேலஞ்ச் பண்ண. ஆமாம், பண்ண. பகவான் கிருஷ்ணரே கீதையில தேவைப்படும் போது சில நேரங்கள்ல பொய் சொல்லலாம், தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நான் பொய் சொன்னதுக்கு காரணம் நீங்க தான். நான் என்ன செஞ்சேன்? நீங்க அடிக்கடி ஃபோன் பண்ணியிருக்கணும். இடையில வந்து என்னை பார்த்துட்டு போயிருக்கணும். அடடா, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அங்க வந்து உன்னை பார்த்துட்டு போயிருக்கவே மாட்டேன். அங்கேயே தெரியுமா? ஆமோ என்றான். குடித்து முடித்து தலையை கோதி சிலுப்பியபடி வேற்றுடம்பில் ஆண்மை மிளிர 6 அடி அடிக்கு மேல் அழகிய கிரேக்க வீரனாய் மிரர் வியூ கிளாஸ் வழியாக எதையோ பார்த்து கொண்டிருந்தான்.
அவன் ஆண்மையின் அழகும் சிலிர்ப்பும் தனக்குள் இதுவரை காணாத கற்பனை சித்திரங்களாய் மின்னியதைக் கண்டு தனக்குள் கட்டி காத்த வியர்ப்பெல்லாம் காணாமல் போய்க் கொண்டிருந்தது. தன் மனதில் இருப்பதை தெரிவிக்க முடியாமல் உடலெங்கும் போர்த்திய நாண போர்வைக்குள் சிக்கி தவிக்க, என்ன அம்மு, ஏதோ சொல்ல வர, ஆனா ஒண்ணுமில்ல. தலையை கவிழ்ந்த வண்ணமே பதில் கூறிவிட்டு எழ முயன்ற போது, இன்னைக்கு ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட வித்தியாசமா பாக்குறேன். என்னது? எதுவும் இல்லையே, எல்லாமே இருக்கே. அவள் இதயத்துக்குள் பொங்கி எழும் காதலை சொல்ல துடித்தது. ஆனாலும் பெண்மையின் நாணம் அவளை அடக்கி ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அவன் அவளை நோக்கிய பார்வைக்குள் 1000 கதைகள் சொல்லிக் கொண்டிருந்தது. அத்தையும் மாமாவையும் கோயிலுக்கு அனுப்பிவிட்டு அந்த பெரிய வீடு இப்பொழுது கோகுலுக்கும் அம்மோதிதாவுக்கும் மட்டுமே சொந்தமாகி இருந்தது. ஆள் அருவமற்ற அந்த அமைதி அவர்களின் காதலை இன்னும் சற்றே ஆழமாக்க துடித்தது. ஆமோ சமையலறையில் மதிய உணவுக்காக காய்கறிகளை நறுக்கிக் கொண்டிருந்தாள். திடீரென்று பின்னாலிருந்து 2 கரங்கள் அவள் இடையை சுற்றி வளைத்தன. திடுக்கிட்ட ஆமோ அது கோகுல் என்று தெரிந்ததும் மெல்ல சிரித்தாள். விடுங்க, யாராவது வந்துட போறாங்க என்று கோபம் காட்டினாள். வீட்ல யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுதானே இந்த அராஜகமே பண்றேன் என்று அவள் கழுத்தோரம் முகம் புதைத்து ரகசியம் பேசினான் கோகுல். ஆமோ அவனிடமிருந்து தப்பிக்க முயல கோகுல் அவளை விடாமல் தன் பக்கம் திருப்பினான். அவள் கையில் இருந்தது கீழே விழ அவளுடைய 2 கைகளையும் பற்றி சுவரோடு அணைத்தான். உங்களுக்கு ரொம்ப குறும்பு அதிகமாயிடுச்சு. நான் சமைக்கணும், பசிக்கும்ல. எனக்கு இப்போ வேற ஒரு பசிதான் அதிகமா இருக்கு ஆமோ என்று அவன் கண்கள் அவளை ஆழமாக ஊடுருவின. ஆமாவின் முகம் நாணத்தில் சிவந்தது. அவனிடமிருந்து விடுபட அவள் செய்த ஒவ்வொரு முயற்சியும் உண்மையில் அவனை இன்னும் அவள் அருகில் இழுக்கவே செய்தது. அது ஒரு அழகான காதல் போராட்டம். அவள் அவனை தள்ள முயல்வதும் அவன் அவளை இன்னும் நெருக்கமாக இழுப்பதும் அந்த சமையலறையை ஒரு போர்க்களமாக அல்லாமல் ஒரு கவிதை கூடமாக மாற்றியது. அன்பின் அலைகள் மெல்ல அவளுடைய போராட்டங்கள் ஓய்ந்தன. கோகுலின் கண்களில் தெரிந்த காதலின் தீவிரம் அவளை கட்டி போட்டது. அவன் அவளுடைய இதழ்களில் தன் இதழ்களால் மென்மையாக தீண்டினான். அந்த ஸ்பரிசம் அவளது உடலில் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சியது. ஆமோ, நீ என் பொண்டாட்டியா கிடைச்சதுக்கு நான் என்ன தவம் செஞ்சனோ என்று அவன் முணுமுணுக்க அவள் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். நான் தான் கொடுத்து வச்சவ கோகுல், இந்த அன்பு எனக்கு எப்பவும் வேணும் என்று சொல்லியபடி அவனது சட்டை காலரை பிடித்து தன் பக்கம் இழுத்தாள். இப்பொழுது போராட்டம் அவளிடமிருந்து தொடங்கியது. சங்கமத்தின் தருணம் அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த அந்த தூரம் மெல்ல மறைந்தது. அவளை அப்படியே அள்ளி தூக்கி கொண்டு அறைக்கு சென்றான். அங்கே நிலவிய அமைதியில் அவர்களின் மூச்சு காற்று மட்டும் பலமாக ஒலித்தது. காமமும் காதலும் சரி பாதியாய் கலந்த அந்த தருணத்தில் அவர்கள் ஒருவரை ஒருவர் முழுமையாக ஆட்கொண்டனர். அது வெறும் உடல் சார்ந்த தேடல் மட்டுமல்ல, இரு மனங்களுக்கும் ஒரு புள்ளியில் இணையும் உன்னத தருணம். கோகுலின் ஒவ்வொரு முத்தமும் ஆமோவின் ஒவ்வொரு அணைப்பும் அவர்களின் தீராத காதலை பறைசாற்றின. ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக இணையும் போது அங்கே காமம் என்பது அன்பின் உச்சக்கட்ட மொழியாக மாறுகிறது. வெகு நேரம் கழித்து கலைந்த கூந்தலோடும் மலர்ந்த முகத்தோடும் ஆமோ அவன் மார்பில் சாய்ந்து கிடந்தாள். மறுநாள் இயற்கையின் ஆசிர்வாதத்துடன் விடியல் வெளிச்சத்தை பூமிக்கு அனுப்பி கொண்டிருந்தது. மெதுவாக கதவை திறந்து உள்ளே நுழைந்ததும் ஏசி குளிரின் மெல்லிய விளக்கொளியில் நெற்றியில் செல்லமாய் சிலுமிஷமிட்டு கொண்டிருந்த முடியும், எடுப்பான நாசியும், குழி விழுந்த கன்னங்களும் மூடியிருந்தாலும் கருத்த அடர்ந்த கண்ணிமைகளுக்குள் கனவில் அவள் செல்லமாய் சிரித்த செவ்விதழ்களும் அந்த நேரத்தில் மெய்மறந்து அவள் சயனத்தில் இருந்த கோலமும் அவனை நிலை தடுமாற செய்ய
கோகுல்! திடீரென அவள் அலற, அவளின் நினைவில் இருந்தவன் திடீரென திரும்ப, அவள் உறக்கத்தில் தான் அலறுகிறாள் என புரிந்தவன், என்ன அம்மோ? அம்மோ, அம்மோ! அவன் அவளை அணைத்தபடி, என்னாச்சு? கத்துற? வந்துட்டீங்களா? நான் கனவுல நீங்க? வார்த்தைகள் தடுமாற அவன் கைகளை பற்றியபடி, என்ன கனவு கண்டாமோ? நான் ஒருத்தனை முன்னால மார்க்கெட்ல கட்டையால் அடிச்சனே, அவன் உங்களை கொலை செய்யறதுக்கு ஓடி வரான். அதான் பயந்து அலறிட்டேன். அவன் நல்லா ஜெயில்ல இருக்கான். எப்படி என்னைய வந்து கொல்ல வருவான்? நீ இன்னும் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க. அதான் எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா தூங்கு. மயிலிறகாய் அவளை வருடியபடி ஆறுதல் கூறி தலையணையில் சாய்த்து படுக்க வைத்தான். மறு நிமிடமே அவளின் தாமரை கன்னங்கள் சிவந்து ஒரு சிறிய நாண கவிதை பேசிக்கொண்டது. இன்னைக்கு சீக்கிரமா டியூட்டிக்கு போகணுமாங்க? என்ன அனுப்புறதுலயே இருக்கேடி கண்ணே, எதுக்காம்? அவள் மூக்கை திருகியபடி, உன் இதயத்துக்குள் நான் சிறைப்பட்டு கிடப்பதை நீ இன்னும் அறிய மாட்டாயா? ராத்திரிக்கு நான் வர லேட் ஆகும். நீ அத்தையோட போய் படுத்து தூங்காமோ? இல்ல, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். ஏதாச்சும் நினைச்சிட்டு தனியா அன்னைக்கு மாதிரி வாயிலிட்டு இருப்ப என்றான். இரவு 9 மணிக்கு எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு, ஆமோ, மாப்பிள்ளையும் நீயும் சாப்பிட்டீங்களா? அம்மா போனில் விசாரித்தாள். சாப்பிட்டாச்சுமா, அவர் டியூட்டிக்கு கிளம்பி போயிட்டார். நீங்க சாப்பிட்டீங்களாம்மா? இனிமே தாண்டா சாப்பிட போறேன். அம்மா வந்து செஞ்சிக்க மாட்டேனா? எதுக்காக கேரியர்ல டின்னர் அனுப்புன? அவர் தாம்மா அனுப்ப சொன்னார். வேலை அதிகம்டா, நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டதால உங்களை வந்து பார்க்கவே முடியல. மாப்பிள்ளை வீட்டில் இருக்கும்போது ஃபோன் பண்ணு, வந்து பார்த்துட்டு வரேன். ரொம்ப ஹெவி ஒர்க் செய்யாதீங்கம்மா. இல்லடா, அதுக்கு தான் நிறைய ஆளுங்க இருக்காங்களே. ஆர்டர்ஸ் நிறைய வந்துட்டதால இப்போ 10 பேர் வேலை செய்கிறாங்க. நான் கவனிச்சுக்கிறேன், அவ்வளவுதான். இப்போ தனியாவா இருக்காமோ? ஆமாம்மா. இங்க வந்து தூங்குடா. இல்லம்மா, வந்துருவார். அத்தை மாமா கூட வீட்டில் இல்லை, பாரதி அண்ணி வீட்டில் இருக்காங்க. நானும் இல்லாட்டி அவருக்கு ரொம்ப போர் அடிச்சிருமா? தன் அன்பு மகளின் வார்த்தைகளில் இதயம் சில்லிட்டது. தான் நினைத்தபடியே ஆமாவின் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைத்திருக்கிறது. கணவன் மனைவியின் உறவு பாசம் அன்பால் பிணைக்கப்பட்டிருக்கிறது. நாம தான் பழைய நினைப்புல ஆமாவை தப்பா நினைச்சிட்டோம் என நிம்மதி பெருமூச்சு விட்டாள். பேசி கொண்டிருக்கும் போதே காலிங் பெல் இசைக்க அவள் கதவை திறந்தபடி, வந்துட்டீங்களா? இப்பதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்குங்க. அதான் அத்தை கூட போய் தூங்குன்னு சொன்னேனே. ஆமா, இதோ சீக்கிரமா வந்துட்டீங்களே. அம்மா கூட போய் தூங்கிட்டு வேஸ்ட் தானே. அத்தை மாமா கூட வீட்டில் இல்லை, நானும் இல்லாட்டி நீங்க தனியா போர் அடிக்கும் இல்லையா? பழகிக்கணும், வேற வழி. முதல்ல வந்து டின்னர் சாப்பிடுங்க, அப்புறமா பேசலாம். அம்மா இப்பதான் பேசினாங்க. என்ன தனியா இருக்கேன்னு சொன்னியா? ம், கேட்டாங்க, சொன்னேன். இங்க வந்து தூங்குடான்னு சொன்னாங்க. இப்போ வந்துருவாருமா? வீட்டில் அத்தை மாமா கூட இல்லை, அவருக்கு தனியா போர் அடிக்கும்னு சரின்னுட்டாங்க. என்னை தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா அம்மோ? நான் தான் உன்னைய போக வேணான்னு நிறுத்தின மாதிரி. அப்படியே நானே சொன்னாலும் எங்க அம்மா என்னைய நம்பவே மாட்டாங்க. உங்க மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க. நம்மளை வந்து பார்த்து நாளாச்சாம். இப்போ நிறைய ஆர்டர்ஸ் வருதாம். அதான் பார்க்க வர முடியல. மாப்பிள்ளை இருக்கும்போது ஃபோன் பண்ணுடா வர என்ன சொன்னாங்க. பாவம், நாமளும் போய் பார்க்கணும். அவங்க வேலை வேலைன்னு அலையிறாங்க. செமஸ்டர் முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பிளான்ல இருக்காமோ என்றான். நீங்க தான் சொல்லணும். சொன்ன கேப்பியா? ஏற்கனவே என்ன திட்டிட்டு இருக்கியே. கல்யாணங்கிற பேர்ல கழுத்துல தாலி கட்டி என்னைய ஜெயில கைதி மாதிரி அடைச்சு வச்சுட்டீங்கன்னு.
ஸோ நான் முடிவெடுத்தா நல்லா இருக்காது. நீ ஏன் முடிவெடு. அப்போ கோபத்துல ஏதாச்சும் சொல்லியிருப்பேன். அதுக்கெல்லாம் கணக்குல சேர்த்துக்க கூடாது. நீங்களும் தானே என் மேல கோச்சிட்டீங்க. எப்பவும் டைவர்ஸ் பத்தியே பேசி என்னைய எரிச்சல் படுத்தியிருக்கீங்களே. அன்னைக்கு நீங்க பண்ணது உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதுன்னு நினைச்சேன். அப்படி ஒண்ணும் பெரிய தப்பு பண்ண மாதிரி எனக்கு நினைப்பே இல்லையே. கண்டவங்க ஃபோட்டோலாம் கொண்டாந்து இதுல யார பிடிச்சிருக்குன்னு நீங்களே என்னைய பார்த்து சொல்லுன்னா என்ன அர்த்தம்? நினைக்கவே அசிங்கமா இருக்கு. என்னைய நீங்க அந்த மாதிரி பொண்ணுன்ற லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்க அப்படித்தானே? விழிகளில் நீர் பொங்கி சிதறியது. நான் உன்னை கேட்டது வேற மீனிங்ல. ஆனா நீ இப்படி எடுத்துக்குவேன்னு நான் நினைக்கவே இல்ல. என்னையும் பிடிக்கலன்னு சொல்லிட்ட. உன்னோட வாழ்க்கை வீணாயிடக்கூடாதுன்னு, மனம் மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தான் சொன்னேன். அவளோட கவலையிலேயே அத்தை உருக்கிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அதனால தான் நாமளே ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுத்துடலாம்னு செஞ்சேன். ஒருத்தருக்கும் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழணும். பிடிக்காத ஒரு வாழ்க்கைய நரகமா அனுபவிச்சுட்டு கடன்னு வாழக்கூடாது. அப்போ என்னைய டைவர்ஸ் பண்ணிட்டு வேற நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் செஞ்சுக்கலாம், நிம்மதியா சந்தோஷமா வாழலாம்னு முடிவு எடுத்துட்டீங்க தானே? எனக்கு என்னோட அழகான மனைவியோட வாழ கொடுத்து வைக்கலன்னு மனசுல வெறுப்பே வந்துருச்சு. இத்தனை நாள் கல்யாணத்தை பத்தி நினைக்காம அலைஞ்சவன் இப்படி தடுமாறி போச்சு என்னோட புத்தின்னு 1000 கேள்வி கேட்டு பார்த்துட்டேன். என் மூளையை அடமடையா நீ சரியாதாண்டா செஞ்சிருக்கேன்னு என் மனசு சொல்லிடுச்சு. ஆனாலும் யாராலும் அழிக்க முடியாது. அது என்னோட மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஓவிய பெண்ணை கலைந்த உறவா ஆயிடுச்சு. இன்னும் 100 ஜென்மம் எடுத்தாலும் அவ தான் என் மனைவின்னு உறுதியாயிட்டேன். நீ ஏன் என்னை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் உன்னோட நினைவை என்கிட்ட இருந்து எப்படி உன்னால பிரிக்க முடியும்? நமக்குள்ள கணவன் மனைவிங்கிற உறவு இல்லாட்டியும் உன்னை என்னால பார்க்காம இருக்க முடியல. உன்னோட கால் கொலுசின் சலங்கையின் சத்தமும் கால் மெட்டியின் மேல சத்தமும் மாதிரி என் மனசுக்குள்ள எப்பவும் கேட்கும். நீ என் ரூமுக்குள்ள ஒரு தடவை வந்துட்டு போயிட்டா மறுபடியும் வரமாட்டியான்னு மனசு ஏங்கி தவிக்கும் எனக்கு. நீ நினைக்கிற மாதிரி கல்யாண ஆசையெல்லாம் வந்ததே கிடையாது. என்னோட நீஸ் சொல்லுவாங்க, மாமா கேர்ள் ஃப்ரெண்டு கூட கிடையாது மாமான்னு கிண்டல் அடிப்பாங்க. அதுக்கு எங்க அக்கா, சும்மா இருங்கடி, என் தம்பிக்கு என்னடி குறைச்சல்னு விட்டு கொடுக்காம பேசி சமாளிப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் உன்னை பத்தி வீட்டுல வந்து சொன்னதும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எல்லா அக்காங்களுக்கும் பிபிசி மாதிரி நியூஸா பரப்பிட்டாங்க. கல்பனா அக்கா பொண்ணும் புவனா அக்கா பொண்ணும் என்னைய பயங்கரமா கேலி செஞ்சாங்க. ஏன், எதுக்காக? நான் உங்களுக்கு சூட் ஆகாத ஜோடின்னு தானே என்றாள். நோனோ, பாவம் அவங்க எப்படி உங்களை கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிச்சாங்கன்னு புவனா அக்கா பொண்ணு சிரிக்கிறேன். இல்லடி, போனா போகுதுன்னு பரிதாபப்பட்டு செஞ்சுக்கிறாங்கன்னு ரம்யா அக்கா பொண்ணு சொல்லி கிண்டல் அடிக்கிறா. வீட்டில் ஒரே கிண்டல் கேலி தான். என்ன இந்த வாண்டுகள் எல்லாம் ஒரு வழி பண்ணிடுவாங்க. வீட்டுக்குள்ள இன்னும் நான் எல்லோருக்குமே எல்கேஜி பையன்தான். வெளியில தான் இந்த கோகுல் ஐபிஎஸ் பட்டம் எல்லாம். இன்னும் அத்தானுங்க அக்காளுங்கள் கன்னத்தை பிடிச்சு திரியை முதுகுல 2 போட்டு கொஞ்சுவாங்க. அதான் மாமா அன்னைக்கு சாப்பிடும்போதும் முதுகுல 2 வெயி, அப்பதான் பொண்டாட்டிக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு கீழே இறங்கி வருவான்னு சொன்னாரு என்றான் சிரித்தபடி. அதெல்லாம் சகஜமா வீட்டுல கிடக்கிறது தான்.
நான் வெளியே ரொம்ப சாப்பிட மாட்டேன். அதனால அம்மா கரெக்டாக எல்லாம் கொடுத்துருவாங்க. நான் வந்த புதுசு, ஸோ உங்களை புரிஞ்சுக்கல. அப்புறமா அத்தை கைட் பண்ணிட்டாங்க. நீ உங்க வீட்டுக்கு போறேன்னு சொன்னால, எனக்கு எதையோ இழக்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அதுக்காகவே இங்கேயே இருக்கிற மாதிரி ஜாடையா சொல்லுவேன். அன்னைக்கும் அதே தான் சொன்னேன். அதுக்கு தான் நீ கல்யாணங்கிற பேர்ல தாலி கட்டி ஜெயில்ல போட்டு அடிமை மாதிரி நடத்துறீங்கன்னு பொறிஞ்சு தள்ளிட்டேன். என்னால அதை தாங்கிக்கவே முடியல. ரொம்ப நேரம் அன்னைக்கு ராத்திரி தூக்கம் வராம கண்ணுல தண்ணியே வந்துருச்சு என்றான். ஏன், நீங்க சொல்லியிருக்கலாமேங்க இங்கேயே இருன்னு என்றாள். என்னோட விருப்பத்தை எப்படி சொல்ல முடியும்? நீ தான் இன்னும் கொஞ்ச நாள்ல என்னை விட்டு போக போறியே. சொல்ல துடிக்குது மனசு, ஆனா சொல்ல முடியல. எப்பவும் என் பக்கத்துல இருக்கணும்னு மட்டும் தோணுது. ஆனா வெளிப்படையா அந்த உரிமையை என்னால உன்கிட்ட சொல்ல முடியல. தவிச்சு போயிட்டேன். பெங்களூர்ல இருக்கும்போது இடையில ஒரு நாள் வீட்டுக்கு வந்தேன். அப்பா கூட கேட்டார், என்னப்பா நேற்று ராத்திரி ஃபோன்ல பேசும்போது கூட வரேன்னு சொல்லவே இல்லையே. ஆமாவே பாத்தியான்னார். இல்லப்பா, நேரா இங்க தான் வரேன். ஆமாவுக்கு ஃபோன் செஞ்சியா? இல்லப்பா, திடீர்னு டிபார்ட்மெண்ட் வேலையா வர வேண்டியதா போச்சு. அதான். ஆமாவோ, நான் போய் அழைச்சிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா உன் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துருப்பான்னார். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நீ போகும்போதே கோவமா போன. அதான் பயம். ஆமாவை அழைச்சிட்டு வாங்கப்பான்னு சொல்லிடலாமன்னு மனசு தவிக்குது. இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வளர்த்துக்க கூடாதுன்னு மனசு ஒரு பக்கம் சொல்லுது. அப்பா காரு எடுத்துட்டு கிளம்ப ரெடி ஆயிட்டார். ஆமா, லீவ்ல வீட்டில் தான் இருப்பா, அழைச்சிட்டு வான்னார். பெங்களூர்ல என்னோட கூட இருந்த 2 பேருமே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. நீயும் போயிட்டு வா. சாட்டர்டே சண்டே ஒர்க்கு ஒன்றும் இல்லை. மண்டே காலையில் வந்தால் போதும். 4 நாளில் மற்ற வேலைகளை முடிச்சுக்கலான்னாங்க. ஸோ போகிறதுக்கும் மனசு இல்லை. அப்பா கிட்ட கோபத்தில் ஏதாவது நம்ம விஷயத்த சொல்லிடுவியோன்னு ஒரு பயம். நினைப்பு வர ஆரம்பிச்சிருக்க, பயம் வேற ஆரம்பிச்சிருச்சு. நீ அங்கேயாவது சந்தோஷமா இருக்கியேன்னு ஒரு வழியா மனசு சமாதானப்படுத்திக்கிட்டேன். உடனே அப்பா கிட்ட, போக வேணாப்பா, இன்னும் 4 நாள்ல வேலை முடிஞ்சிரும், வந்துருவேன்ப்பா, வந்து நானே போய் அழைச்சிட்டு வந்துடுறேன்னு. நீ போகும்போதாவது ஒரு வழி போய் அவளை பார்த்துட்டு பேசிட்டு போப்பா, கோகுல். வந்துட்டு பார்க்காம போனா அவ மனசு எவ்வளோ வருத்தப்படும்னு அம்மாவும் அப்பாவும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் இல்லப்பா, நான் ஃபோனில் பேசிக்கிறேன். அவ அந்த மாதிரியெல்லாம் என்னை பற்றி நினைக்க மாட்டாப்பான்னு சொல்லிட்டு மனசை கல்லாக்கிட்டு அன்னைக்கு நைட்டு ஃப்ளைட்லேயே பெங்களூர் போயிட்டேன். போகும்போது என்ன நினைச்சிங்க? அடுத்த டைவர்ஸ் தானே நினைச்சிங்க என்றாள். அப்படியே 2 போட்டனா? செல்லம்மாய் அவளின் கன்னங்களை திருகியபடி, அவசரப்படாத, சொல்ற. வர வர நீ ரொம்ப டேமேட் பண்ற. கண்ணை செவில் சிரித்தான். நடுவில் ஒரு ஃபோன் கால் வர அவன் வெகு நேரம் பேசிவிட்டு வந்தான். கரிய மேகங்கள் கண்டு தோகை விரித்தாடும் மயிலிறகாய் அவளின் சுருண்ட கூந்தல் தரையில் தவள ஏசி குளிரில் பொன்னோவியமாய் துளில் கொண்டிருந்தாள். அவன் திருப்பாவியை சொல்லியபடியே அவள் அவள் நெற்றியின் நடனமிட்ட கேசத்தை விலக்கி இதழ் பதிக்க திடுக்கிட்டு விழித்தவள், ராத்திரி தூக்கமே வரல, அதான் இப்போ வார்த்தைகள் என்று தவித்தவாறு நல்ல கனவு வந்துச்சு. என்ன கனவு? மறுபடியும் என்னைய பெங்களூருக்கு அனுப்புற மாதிரியா? நாணத்தில் அவள் கோவையாய் செவ்விதழ் பிரிக்க, ஆண்டாள் பாடுவாளே ரங்கனை நினைச்சு,
அம்பாரி மேல நீங்க வர மாதிரி கனவு வந்துச்சு. எப்படி உனக்கும் ஆண்டாள் மாதிரி கனவு வந்துச்சு? நானும் நீ தூங்கிட்டு இருந்தத பார்த்ததும் அப்படியே சொக்கி போய் அந்த வரிய பாடுனேன். ஆச்சரியமா இருக்குல்ல?